2025. 1. இந்திய விமானப்படை இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்புகிறது. டஜன் கணக்கானவர்களை கொன்ற கொடிய வெள்ளத்திற்குப் பிறகு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விமானம் மூலம் அவசர உதவிகள் அனுப்பப்பட்டன. 2. இலங்கையில் பரவலான வெள்ளம். ஆண்டுகளில் மிக மோசமான வெள்ளப் பேரழிவுகளில் ஒன்றின் மத்தியில் மீட்புப் பணிகள் தொடர்வதால் குறைந்தது 69 பேர் இறந்தனர் மற்றும் 34 பேர் காணாமல் போயுள்ளனர். 3. டொனால்ட் டிரம்ப் முந்தைய நிர்வாகத்தின் உத்தரவுகளை குறிவைக்கிறார். தனது முன்னோடியின் கீழ் கையொப்பமிடப்பட்ட பல ஆவணங்கள் நிறுத்தப்பட்டதாக அவர் அறிவித்தார். இது சர்ச்சைக்குரிய ஆட்டோபென் கையொப்பங்களை பயன்படுத்துவதை மேற்கோள் காட்டி. 4. டிரம்ப் வெனிசுலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோவுடன் பேசியதாகவும் சாத்தியமான சந்திப்பு குறித்து விவாதித்ததாகவும் கூறப்படுகிறது. இது அமெரிக்க லத்தீன் அமெரிக்க உறவுகளில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்த ஊகங்களை தீவிரப்படுத்தியது. 5. இந்தியாவில் கல்வி மற்றும் காலநிலை எதிர்ப்புத் திறன் கொண்ட விவசாயத்திற்கு உலக வங்கி $776 மில்லியன் தடை விதித்துள்ளது. 6. ஆசிய சக்தி குறியீட்டு எண் 2025 இல் இந்தியா 3வது இடத்திற்கு உயர்ந்துள்ளது. 7. டிசம்பர் 4 முதல் 5 தேதிகளில் விளாடிமிர் புதினின் இந்தியா வருகை. இது 23வது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சிமாநாட்டை குறிக்கும். இது மூலோபாய ஒத்துழைப்பை உள்ளடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 8. வரவிருக்கும் முதல் தனியார் இந்திய ராக்கெட் விக்ரம்-ஐ ஏவுதல் தனியார் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் வணிக விண்வெளி லட்சியங்களில் ஒரு மைல்கல்லை குறிக்கிறது. முக்கிய பொருளாதார தலைப்புச் செய்திகள். 9. இந்திய ரிசர்வ் வங்கி (RBI) இந்தியாவின் நிதியாண்டு 26 பொருளாதாரம் $4 டிரில்லியன் கடக்கும் என்று கணித்துள்ளது. 10. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி Q2 FY26 இல் 8.2 விழுக்காடு உயர்ந்துள்ளது. ஜூலை-செப்டம்பர் காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டுக்கு ஆண்டு 8.2 விழுக்காடு உயர்ந்துள்ளது. உற்பத்தி 9.1 விழுக்காடு வளர்ந்தது. சேவைகள் வலுவாக இருந்தன. தனியார் நுகர்வு 7.9 விழுக்காடு அதிகரித்துள்ளது. மேலும் கட்டுமானமும் வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 11. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற தன்மை நீடிக்கிறது. இந்தியா உள்ளிட்ட வளர்ந்து வரும் பொருளாதாரங்களுக்கான வெளிப்புறத் தடைகள், தற்போதைய உலகளாவிய ஏற்ற இறக்கம், வர்த்தக பதட்டங்கள் மற்றும் நிச்சயமற்ற வெளிப்புற தேவை ஆகியவை வளர்ச்சிக்கு ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடும். 12. மூடிஸ் 2025 முதல் 26 ஆம் ஆண்டில் வளர்ந்து வரும் சந்தை வளர்ச்சியில் இந்தியா முன்னணியில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 2 ஆண்டுகளில் ஆசிய பசிபிக் மற்றும் வளர்ந்து வரும் சந்தைகளில் வளர்ச்சியில் இந்தியா முன்னணியில் இருக்கும் என்று மதிப்பீட்டு நிறுவனம் கணித்துள்ளது. மேம்பட்ட தொழிலாளர் பங்களிப்பு மற்றும் நுகர்வோர்